இதோட என்ன பெரிய ப்ளஸ்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அகைன் நாங்க கீழ வரும்போது மணி சர்மா சார் வராரு. வந்துட்டு அம்மாட்ட பிளெஸிங்ஸ் வாங்குறாரு. எல்லாம் வாங்கிட்டு எனக்கு கேட்குறாரு, "இந்த இதுல யார் மியூசிக் டைரக்டர்?" அப்படின்னு கேட்குறாரு. ம். அப்ப சொல்றாங்க, "அவரு தான் சார் மியூசிக் டைரக்டர்ன்னு." அப்ப சொல்றாரு, "நாங்கலாம் எவ்வளவோ அந்த அம்மாவ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். ஆனா அந்த அம்மா எங்களுக்காக ஒரு பாட்டு கூட பண்றேன்னு சொல்லவே இல்ல. பட் அந்த கலைவாணியே உனக்கு இறங்கி வந்து பாடுறாங்கன்னா, சம்திங் உனக்கு ஏதோ உங்களுக்குள்ள ஒரு இது ஒர்க் அவுட் ஆகுது." அப்படின்னாங்க. இன்னைக்கு வந்து அவங்க இல்லன்றது வந்து பொதுவா எல்லாரும் சொல்றது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட மியூசிக்ல இருக்காங்கன்றது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு பாக்கியமா எடுத்துக்கிறேங்க. அது அவங்க அதான் இன்னைக்கு மியூசிக்கால நம்ம கூட வலம் வராங்க அப்படின்னு எனக்கு என்னன்னா, சரி அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சர்டன்ஸ் இதுக்கப்புறம் அது நின்னு போச்சு அந்த ப்ராஜெக்ட். ம். ஸோ இதோட வேல்யூ எனக்கு தெரியும். அந்த டாக்டர் சேகர்ன்றவருக்கு தெரியும். அதனால நான் கீப் ஆன் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வேற ஒரு நல்ல ப்ராஜெக்ட்க்கு இந்த சாங்க கொண்டு வரணும் அப்படின்ற அதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு. பிஃபோர் இந்த இயர் எண்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுப்பேன்ற நம்பிக்கை இருக்குங்க. ம். ஸோ அதுக்காக தான் கீப் ஆன் ஓடிட்டு இருக்கேன்.